வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். லாஸ்ட் வீடியோல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எம்ஐ கேப்டன் அண்ட் பால் ராயல்ஸ் அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸை பத்தி பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் டூ டீம்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் அர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இவங்களோட ஓவரால் ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ராபபிள் பிளேயிங் 11, இந்த ரெண்டு டீம்ல யார் பிளே ஆஃப் போவாங்க அப்படிங்கிற வந்து ஃபுல்லா பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல ஹையஸ்ட் அமௌண்டோட போயிருந்தாங்க. டெவால் பிரேவிஸை பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தா வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இருந்தது. 16.5 சவுத் ஆஃப்ரிக்கா ரேண்ட்ஸ் மில்லியனில் வந்து எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு டேலண்டட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ ஃபார் டெவால் பிரேவிஸ். ஸோ நல்ல ஒரு அடிஷனாக வந்து எடுத்திருந்தாங்க. ஜோபோக் சூப்பர் கிங்ஸும் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்கள்ட்ட இருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 21 அந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு பிக் ஃப்ரம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். நம்ம சௌரவ் கங்குலி அவர் தான் வந்து ஹெட் கோச், நல்லா வந்து அந்த பிட்டை போட்டு எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ இவங்களோட ஓவரால் ரிட்டன்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வில் ஜாக்ஸை வந்து லாஸ்ட் 3 சீசனாக நம்ம வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு. அவரை ரீட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 ஃபாரின் பிளேயரை பார்த்தீங்கன்னா ப்ரீ சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஃபின் ரூதர்ஃபோர்ட், நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ அவரை ட்ரஸ்ட் பண்ணி வந்து ப்ரீ சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல், அவரை பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட் பிக்காக வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக இப்போ தான் வந்து T20 இன்டர்நேஷனல் ரிட்டைர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இனி பார்த்தீங்கன்னா லீக்ல தான் வந்து நம்ம நிறைய ரசலை வந்து பார்க்க போகிறோம். இப்போ இவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஆண்ட்ரே ரசல் அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர். அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இல்லைனா நல்லா இருக்கும் இந்த பர்டிகுலர் டீமுக்கு. தென் வில் ஜாக்ஸ் லாஸ்ட் 3 சீசனாக பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியாக்காக ஃபென்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்பின்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஷெர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸோ அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக பிரிட்டோரியாக்காக சூப்பராக பண்ணுவார். கேஷவ் மகாராஜா வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து கேப்டன் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் அவர் தான் வந்து கேப்டன் பண்ணுவார்னு ஒரு சயின்ஸ் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி யாருக்கு வேணாலும் நம்ம வந்து அவங்க கேப்டன் கொடுக்கலாம். தென் லுங்கி நெகிடி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பவுலர், அவர் வந்து எடுத்திருக்காங்க. டெவால் பிரேவிஸ் ஹையஸ்ட் பிட் பிளேயர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக. ஸோ அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு யங் டேலண்ட். ரீசெண்டாக நீங்கள் வந்து சிஎஸ்கேக்காக இருக்கட்டும், ஒரு வைட்டாலிட்டி பிளாஸ்டாக இருக்கட்டும், ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. தென் லிசார்ட் வில்லியம்ஸ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்காக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. கிரெய்க் கோவர்டன் வந்து எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 100 லீக்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தார். நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. ஹோப் அந்த ஒரு இன்ஜுரிலாம் இல்லாமல் இருந்தால் நல்ல ஒரு பிக் ஃப்ரம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். ஷக்கீப் மஹமூத் நல்ல ஒரு வேல்யூ அடிஷன். ஏன்னா அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க, ஃபென்டாஸ்டிக்காக வந்து போட்டிருந்தாரு. அந்த ஒரு 100 லீக்ல வேர்ல்டு இன்விசிபிள்காக டெத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இந்த பர்டிகுலர் டீமில் யாருக்குமே இல்லைனா இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து சூப்பர் அடிஷனாக இருப்பார். தென் கோடி யூசுப் நல்ல ஒரு யங் டேலண்ட். ரீசெண்டாக நீங்கள் வந்து ஜிம்பாப்வே சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. தென் கோனார் எஸ்டார் ஹுசைன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனுக்காக வந்து விளாண்டு இருந்தார். நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். மிடில் ஆர்டர்லையும் வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. தென் பிரைஸ் பாசன்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக வந்து விளாண்டுருந்தாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக வந்து விளாட போகிற நல்ல ஒரு யங் டேலண்ட். லெஃப்ட் ஹேண்டர் வேற. சம்டைம்ஸ் உங்களுக்கு பவுலிங்கும் போட்டு கொடுப்பாரு. தென் கீடோன் பீட்டர்ஸ் நல்லா கும்முன்னு ஏற்றுவார். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அந்த பேஸ் நல்லா வச்சிருக்காரு. தென் ஜுனைட் டாவர்ட் நல்ல ஒரு லெக் பிரேக் பவுலர், அவர் வந்து எடுத்திருக்காங்க. பில் ஸ்மித் நல்ல ஒரு யங் டேலண்ட் ஃப்ரம் இங்கிலாந்து. ரீசெண்டாக அந்த 100 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகலை. பட் நல்ல ஒரு டேலண்ட் வச்சிருக்காரு. பட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பார்த்து பில் ஸ்மித் கிட்ட இருந்து. தென் மிகாயில் பிரின்ஸ் அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு யங் விக்கெட் கீப்பர். டீசெண்டாக வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா டொமஸ்டிக்ல. தென் பயாண்டா மஜாலோ, அவரும் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு அண்டர் 23 பிளேயர், சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம். தென் பிகான் லூபே அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆல்ரவுண்டர். அவரோட பேட்டிங் அண்ட் பவுலிங்கும் வந்து டீசெண்டாக பண்ணி கொடுப்பாரு. தென் சிபானாலா மக்கனியா அந்த ஒரு லோக்கல் டேலண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மிடில் ஆர்டருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்காக வந்து விளாண்டுருந்தாரு. திஸ் டைம் ஹி வில் பிளே ஃபார் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ஓவரால் ஸ்குவாட். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் வந்து தெரியுது. இந்த பர்டிகுலர் ஸ்குவாடுக்கு பார்த்தீங்கன்னா 11 மட்டும் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக வந்து பிளே ஆஃப் ரீச் பண்ணிடுவாங்க. 11 மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக போகலைன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட காம்பினேஷன் செட் ஆகுது. காம்பினேஷன் செட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அனதர் யங் டேலண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோண்டா மஜோலா, அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா எமர்ஜிங்கில் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. நல்ல ஒரு டேலண்டட் கை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட்ஸும் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் வந்து எடுத்திருக்காங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா
மீகா எல் பிரின்ஸ் அவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. ரீசெண்டாக வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கா எமர்ஜிங்கில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு யங்ஸ்டார் பிளேயர்ஸை வந்து வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் அவர் தான் வந்து லீட் பண்ணுவாருங்கிற ஒரு கெஸ். ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவர் தான் வந்து லீட் பண்ணியிருந்தாரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் மட்டும் செட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் ரீச் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த காம்பினேஷனில் எங்கேயாவது அடி வாங்கினாங்கன்னா பிளே ஆஃப் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ ஹோப் நல்ல ஒரு பையாக எடுத்திருக்காங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்டர் கங்குலி. நம்ம கங்குலியோட ஹெட் கோச்சில் வந்து இந்த பர்டிகுலர் டீம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனல் டீம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். இவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ராம் பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் சவுத் ஆஃப்ரிக்கா ரேண்ட்ஸில் வந்து எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு பிக். லாஸ்ட் 3 சீசனாக பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் 2 டைம் சாம்பியன் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த டைம் வந்து சன்ரைசர்ஸ்க்கு வந்து வேற கேப்டன் கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் அவர் தான் வந்து பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்சு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து எய்டன் மார்க்ராம் தான் கேப்டன் போடுவாங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கு. ஏன்னா கேஷவ் மகாராஜ் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக வந்து விளையாட போறாரு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ்டு சைடாக வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட ரிட்டன்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாஸனை வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு அடிஷன். தென் நூர் அகமத் ஃபென்டாஸ்டிக்காக வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. எஸ்பெஷலி அந்த டர்பன் அந்த பிச் கண்டிஷனுக்குலாம் வந்து சூப்பராக போடுவார். தென் ஜாஸ் பட்லர் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃப்ரான்ச்சைசி தான் வந்து வாங்கினாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்து ப்ரீ சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. தென் சுனில் நரேன் அவரையும் பார்த்தீங்கன்னா ப்ரீ சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. சுனில் நரேன் அண்ட் நூர் அகமத் காம்பினேஷன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போது 2 பேரும் வந்து எக்கனாமிக்லாம் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நூர் அகமத் அவரை பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ட்ரஸ்டட் யங்ஸ்டர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானுக்கும் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. தென் ஹென்ரிக் கிளாசன் அந்த T20க்கு தேவைப்படுற பேட்ஸ்மேன். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டரில் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. அந்த ஒரு பழைய ஹென்ரிக் கிளாசனாக வந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் டீமுக்கு செம அடிஷனாக இருக்கும். அவரும் ஜாஸ் பட்லரோட காம்பினேஷன் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டாக 100ல் ஒரு மேட்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல் அவங்க 2 பேரும் போட்டு அட்டாக்கிங் மோடில் விளாடுவாங்க. தென் சுனில் நரேன் எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர், எல்லா லீக்கும் வந்து விளாண்டுருக்காரு. இந்த பர்டிகுலர் லீக் விளாட்லன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து விளாட போகிறாரு. ஜாஸ் பட்லர், ஜாஸ் த பாஸ். அந்த ஒரு தேவைப்படுற எல்லா டீமுக்கும் தேவைப்படுற ஒரு பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லர். ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அடிஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அவர் வந்து ப்ரீ சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் குயினா மப்பாக்கா நல்ல ஒரு அண்டர் 23 பிளேயர். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரை வந்து எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். அந்த ஒரு பவுலிங் போட்டாலே வந்து கொஞ்சம் அடி வாங்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் அண்ட் லென்த்தில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. தென் எய்டன் மார்க்ராம் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பை ஃபார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து கேப்டனும் பண்ணுவாருங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. தென் டெவான் கான்வே வந்து எடுத்திருக்காங்க. அந்த டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அடிஷனாக இருப்பார். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு எய்டன் மார்க்ராம் வந்து அந்த அட்டாக்கிங் மோடில் போனால் டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ஸ் வந்து விளாடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் விளாடுவார். ரீசெண்டாக அவரோட T20 கேமும் கொஞ்சம் வந்து டவுனாக இருக்குது. டெவான் கான்வே அவரோட ஃபார்மும் வந்து ஒரு கன்சர்ன். ஸோ எந்த அளவுக்கு அவரோட ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். தென் குரல் கோய்ச்சி அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், பேஸும் வந்து சூப்பராக போடுவார். அந்த ஒரு அக்ரெஷன் என்றைக்குமே அவருக்கு இருக்கும். பட் அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் அவர். ஸோ ஹோப் இந்த பர்டிகுலர் SA20க்கு முன்னாடி அந்த இன்ஜுரிலாம் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் டீமுக்கு சூப்பராக இருப்பார். தென் டேவிட் பெட்டிங்கம் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் பிளேயர். பட் அந்த T20 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம மச்சாக வந்து ரேட் பண்ண முடியாது. டெஸ்ட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. தென் மார்க்கஸ் ஆக்கர்மேன் அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிளேயர். தென் ஈத்தன் பாஷ் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. திஸ் டைம் ஹி வில் பிளே ஃபார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். நல்ல ஒரு டேலண்டட் யங்ஸ்டர். தென் அடிலேனே சிமில்லைன் அவர் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். தென் டோனி டிசோர்சி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ODI சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பட் இவரும் பார்த்தீங்கன்னா அந்த T20யில் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹையாக ரேட் பண்ண முடியாது. பட் நல்ல ஒரு பிக். தென் தயான் கலீமா வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பங்களாதேஷ் ஸ்பின்னர் வந்து எடுத்திருக்காங்க. டைஜுல் இஸ்லாம் நல்ல ஒரு டேலண்டட் ஸ்பின்னர். எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டில் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு 5 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் அதிகமாக வந்து எடுத்திருக்காரு. தென் எவன் ஜோன்ஸ் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்காக வந்து விளாண்டுருந்தாரு. தென் கிஸ்பர்ட் பீச் நல்ல ஒரு அண்டர் 23 பிளேயர்ஸ் அவர் வந்து எடுத்திருக்காங்க. 3 அண்டர் 23 பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் டீம் வந்து வச்சிருக்காங்க. தென் டேவிட் வீசா நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறதுல வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து நமீபியாக்காக வந்து விளாண்டுருக்காரு. ஸோ ஹீ வில் பிளே ஆஸ் அ சவுத் ஆஃப்ரிக்கன். தென் டரைன் டுபோலன் அவர் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக வந்து விளாண்டுருந்தாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக வந்து விளாட போறாரு. அவரோட அந்த ஸ்லோயர் ஆன் பவுலிங்கும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அந்த லைன் அண்ட் லென்த்தும் வந்து நல்லா போடுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட ஓவரால் ஸ்குவாட். எல்லா பேஸஸும் வந்து கவர் பண்ணிட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு எய்டன் மார்க்ரம் தான் வந்து கேப்டன் பண்ண போறாரு. அந்த சன்ரைசர்ஸை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிருந்தாரு. ஸோ அதே மாதிரி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த டைம் வந்து பிளே ஆஃப் கொண்டு போவார் ஐடன் மார்க்ரம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இவங்களோட யங் டேலண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயினா மபாக்கா வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. அவர் போட்டாலே வந்து ரன்ஸ்ல வந்து லீக் பண்ணுவார். நீங்க ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க, மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுறப்போ ஒரு 60 ரன்லாம் வந்து 4 ஓவர் கொடுத்திருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங்ல வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. லைன் அண்ட் லென்த்லாம் வந்து மாத்திருக்காரு. அந்த பேஸும் வந்து சூப்பரா வந்து போட்டிருக்காரு. ஸோ நல்ல ஒரு டேலண்ட் கை. ஸோ அவரை வந்து நல்ல ஒரு பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் கெரால்ட் குவாய்ட்ஸே வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு யங் டேலண்ட். ஸோ பட் அந்த ஒரு இன்ஜுரி கன்சென்ட் இருக்கு. ஹோப் அந்த ஒரு இன்ஜுரிலாம் எதுவுமே இல்லாமல் விளாண்டாருன்னா டெஃபினட்டா இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பாரு. கிஸ்பர்ட் வெஜ் அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். ரீசெண்டாக அவரோட T20 டொமஸ்டிக் வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 அண்டர் 23 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. ஓவரால் அவங்களோட ஸ்குவாடே வந்து நல்ல பேலன்ஸ்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் டீம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 2 டீமும் வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டீமையும் வந்து கவர் பண்ணிட்டோம். லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் டீமை வந்து பார்க்கணுன்னா அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். ஸோ ஓவரால் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த பர்டிகுலர் 4 டீம்ஸ் வந்து டாப் 4 போவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம். எந்த டீம் வந்து போகாது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ எந்த ஒரு டீமும் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.